குறைபாடுகள் கொண்ட சமச்சீர் கல்வியை நடப்பு ஆண்டில் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் குறைபாடுகளை நீக்கி அடுத்த ஆண்டு முதல் அமல்படுத்த உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக பள்ளிகளில் சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டில் அமல்படுத்த முந்தைய திமுக அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் புதிய அதிமுக அரசோ பாடத்திட்டங்கள் தரமானதாக இல்லை என்று கூறி சமச்சீர் கல்வியை நிறுத்தி வைத்தது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நடப்பு கல்வியாண்டிலேயே 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையில் சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்த கடந்த 18ஆம் தேதி உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் துவங்கியது. மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பில் ஆஜரான வக்கீல் பிரசாத் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குள் புத்தகங்களை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுநாள் வரையில் அதை அமல்படுத்தவில்லை என்று புகார் கூறினார். தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வக்கீல் பி. ராவ் சமச்சீர் பாடத்திட்டத்தில் பல குறைபாடுகள் இருப்பதாகவும் அதை மாற்றி அமைத்து அடுத்த ஆண்டு முதல் சமச்சீர் பாடத்திட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் வாதிட்டார். அதற்கு நீதிபதிகள் பாடத்திட்டத்தில் உள்ள தவறுகளை திருத்தலாம் என்று உத்தரவிட்டும் பழைய பாடத்திட்டத்தை அமல்படுத்த விரும்புவது ஏன் என்று கேட்டனர். மாணவர் நலனை கருத்தில் கொண்டு இவ்வழக்கை விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் அரசு வக்கீலிடம் நீதிபதிகள் கூறினர். புதிதாக கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தில் நீங்கள் இந்த சட்டத்தை நாங்கள் தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைப்பதற்காக சொல்லுகின்றீர்கள். ஆனால் அந்த சட்டத்தில் எப்பொழுது இதை அமல்படுத்தப் போகின்றீர்கள் என்பதற்கான விளக்கம், கால நிர்ணயம் அந்த உத்தரவில் இல்லை. இதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறீர்கள் என்று நீதிபதிகள் அந்த விளக்கத்தை அரசு தரப்பினுடைய வழக்கறிஞரிடம் கேட்டார்கள். அதோடு நீங்கள் வேண்டிய திருத்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது ஏன் முழுமையாக இந்த சமச்சீர் பாடப்புத்தகங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு 2004ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பழைய பாடத்திட்டத்திற்கு ஏன் செல்கிறீர்கள் என்ற கேள்வியும் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் இன்றைக்கு எழுப்பினார்கள். இன்று சமச்சீர் கல்வி சம்பந்தப்பட்ட வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது தமிழக அரசு தனது வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் வைத்தது. அந்த வாதங்களின் கேட்கும் பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியதாவது, இந்த சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது 2010 எந்த சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது அந்த சட்டத்தையே ரிப்பீல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப கொண்டு வந்த சட்டத்தில் ஒரு டைம் ஃப்ரேம் இல்லாம அவங்களுடைய இஷ்டத்துக்கு எப்ப வேணா அகாடமிக் இயர் அண்ட் சிலபஸை நோட்டிஃபை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சட்டம் எட்டர்னிட்டிக்கும் நீங்க சமச்சீர் கல்வியை வரக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த சட்டத்தை ஏற்கிறீங்க என்று சொன்னார்கள். அடுத்தபடியாக அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, சில பிழைகள் இருப்பதாக தமிழக அரசு அதனுடைய கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தது. அதற்கு உச்சநீதிமன்ற இந்த பிழைகள் ரொம்ப சின்னதாக இருக்கிறது. இந்த பிழைகள் வேற ஏதாவது புக்கு பிரிண்ட் பண்ணா கூட இந்த பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சிறு சிறு பிழைகளுக்காக நீங்க புக்கையே தரக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இன்று தமிழக அரசின் வாதம் முடியாதனால் நாளைக்கு தமிழக அரசு தன்னுடைய வாதங்களை கண்டினியூ பண்ணும். பிறகு எங்களுடைய டர்ன் நாளைக்கு மத்தியானம் வந்த அப்புறம் நாங்க எங்களுடைய கேஸ் ஆர்கியூ பண்ணுவோம். இந்த வழக்கு விசாரணை புதன், வியாழக்கிழமைகளிலும் தொடர்ந்து நடக்க உள்ளது. புதன்கிழமையன்று தமிழக அரசின் வக்கீல் பி. ராவ் தொடர்ந்து வாதாட உள்ளார். அதன் பிறகு பெற்றோர், மாணவர்கள் தரப்பு வக்கீல்கள் வாதிட உள்ளனர்.